வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க தம்மம்பட்டியிலிருந்து ஏனோக் லாரன்ஸ்ங்கிற 5ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனும், கருமந்துறை பகுதியிலிருந்து தானியல் குமாருங்கிற 4ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவனும் வந்திருக்காங்க. இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது ஏனோக்குடைய 10 கட்டளை பாடல். கத்தருக்கு சோதரம். நான் இப்போ 10 கட்டளை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சினாய் மலையில் கற்று தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கற்று தந்தார் 10 கட்டளை. சினாய் மலையில் கற்று தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கற்று தந்தார் 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. சினாய் மலையில் கற்று தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கற்று தந்தார் 10 கட்டளை. சினாய் மலையில் கற்று தந்தார் 10 கட்டளை. மோசே மூலம் கற்று தந்தார் 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை. 10 கட்டளை பாடல அழகா பண்ண நம்ம ஏனோக்கு கிளாப் பண்ணுவோம். அடுத்து ஒரு பாடல் பாட வருகிறார் தானியல் குமார். చిన్న చిన్న జీవవండి దేవనామత జీవవండి చెక్ బుక్ జీవవండి దేవనామత జీవవండి ఆశ్చర్యమాన జీవవండి అద్భుతమాన జీవవండి ఆశ్చర్యమాన జీవవండి అద్భుతమాన జీవవండి చిన్న చిన్న జీవవండి దేవనామత జీవవండి చెక్ బుక్ జీవవండి దేవనామత జీవవండి போகும் பாதை 2 தான் மோட்ச நகரம் என்பவைதான். போகும் பாதை 2 தான் மோட்ச நகரம் என்பவைதான். சின்ன சின்ன ஜீவவண்டி தேவநாமத்த ஜீவவண்டி சிக்க பொக்கு ஜீவவண்டி தேவநாமத்த ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டின்னு பாடல் பாடின தானியல் குமாருக்கு நம்ம கிளாப் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? கதை. கதை எல்லாருக்கும் பிடிக்கும்ல. இப்போ நம்ம காயின் ஆபேலை பத்தி ஏனோக்கு ஒரு கதை சொல்ல போறாரு. கத்தருக்கு சோதரம். நான் இப்போ காயின் ஆபேலை பற்றி கதை சொல்ல போகிறேன். அவங்க 2 பிள்ளைங்க பேர் காயின் ஆபேல். அவங்க 2 பேரும் ஒரு நாள் பலி செலுத்த போனாங்க. காயின் விவசாயம் இருக்கவும் காய்கறி பழங்கள்லாம் பலி செலுத்தினாங்க. ஆபேல் ஆழ்மைக்கிறதா இருந்தார். ஒரு ஆடு எடுத்து பலி செலுத்தினாரு. அதனால ரத்த பலியே ஏற்படுத்திட்டாரு. ரத்த பலியில தான் பாவம்லாம் போகும். ரத்த பலி இல்லாதவும் ஏற்ப காய்ந்து ஏற்றுக்கல. ஆபேல் தான் ரத்த பலி இருந்துச்சு, அதனால ஏற்றுக்கிட்டாரு. பலாம் பிடிச்ச காயினை ஆபேலை காட்டோரமாக கூப்பிட்டு போயிட்டு கொண்டுட்டாரு. ஏற்ப கேட்கும்போது எங்கேயும் உன் சகோதரன் கேட்கும்போது நான் என்ன அவன் காவலாளியா அவனுக்கு அப்படி கேட்கும்போது நீ அவனை என்ன செய்தாய், அவனை ரத்தம் என் பூமியிலிருந்து கூப்பிடுகின்றது நீ அப்படின்னு கேட்கும்போது நீ உன் தம்பி ஏதாவது செய்து விட்டாய் அப்படின்னு கேட்கும்போது இப்போ யாஸ்பா சொல்கிற பலி தான் நம்ம சொல்கிற மாதிரி தான் செய்யணும். இப்போ யாஸ்பா சொல்லாத பலியை செய்யவும் காய்ந்து கேட்கலையே யாஸ்பா, அதே மாதிரி தான் சந்திர தான் யாஸ்பா சொல்லியிருக்காரு ஓய்வு நாள்ட்டு. நீங்களும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க, ஆனால் தவிர யாஸ்பா அது ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியா? காயின் ஆபேல் கதையை சொன்ன ஏனோக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்ததா மெமரி வேர்ட்ஸ் சொல்றதுக்கு தானியல் குமார் வராங்க. அது எதை பத்தினா முத்தூது சத்தியத்தை தான் மெமரியா சொல்ல போறாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12 வரைக்கும் உள்ள முத்தூதை நம்ம கேட்கலாம். அதோட சேர்த்து சகேயு பத்தி கதையும் நம்ம கேட்க போறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சிருஷ்டியுடனாக இருந்து மிக மற்றும் தேவனுக்கு பயந்தவரை மேம்படுத்துகள் ஞாயிற்றுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீற்றுக்களையும் உண்டாக்கின தொழில்கள் என்று கூறினார். வேறொருத்தரும் பின் சென்று பாபிலோன் மகனாக விழுந்தது தன் வேஷ்டமாய் ஒக்கரமான வந்தது சகல ஜாதிகளுக்கு கொடிக்க விட்டுறாளே என்றார். அவர்களுக்கு பின்னர் 3ஆம் தூதன் மிக சத்தப்பட்டு மிருகத்தையும் சொருபத்தையும் வழங்கி தன் நெற்றியில் தன் கையிலால் முத்து தத்துக்கொள்ள
தேவனுடைய கோவாக்கினாயை பார்த்ததிலே கலப்பிலாம் வறுக்கப்பட்ட உக்கரவான் அதை குடித்து ஃபஸ்ட்டு தூத்தற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான் முன்பாகவும் அக்கின் நாள் கந்தத்து நான் பாதிக்க விடுவான். அது பாதிக்க சகாகாலம் என்போம் மிருகத்தையும் சொர்பத்தையும் வழங்கி தன் நெட்டிலால் தன் கையிலால் முத்து தத்துக்களும் நேவனம் இரவு பகலும் நிலைப்பாடுகளாக தேவனுடைய கற்பனை மேஸ்மேல் விசுவாசத்தின் காத்துக்கொள்ளாக பஸ்டால் மேலே விளங்கும் என்று கூறினான். எரிகோ ஊரில் இருந்து சகையு அவர் வரி வசூலிக்கிறவர். அவர் 1 ரூபாய்க்கு பதிலாக 2 ரூபா வாங்குறாரு. அதனால் அவர் கூட யாரும் பேச மாட்டாங்க. அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சதுனால ஏசப்பா வராருன்னு சகையுக்கு கேள்விப்பட்டவுடனே அவர் ரொம்ப குள்ளமானனால அவரால் பார்க்க முடியல. அதனால் தூரத்தில் இருக்க காட்டு மரத்தில் போய் ஏறினார். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஏசப்பா வந்ததுக்கப்புறம் ஏசப்பா சொன்னார், சகிவே இறங்கி வா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்க போகிறேன். அது சொன்னோடனே சகியை கீழே இறங்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். எல்லாரையும் கூப்பிட்டு போய் விருந்து வச்சதுக்கப்புறம் சகையும் சொன்னார், யார் யார்ட்டெல்லாம் 2 மடங்கு வாங்கினாலும் 4 மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னார், நீ ஆபிரகாமின் குமாரன், உனக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு தன் பாவத்தை அறிக்கை செய்த சகையுவை தேவன் மன்னித்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்ற இந்த வாக்கு தத்தத்தின்படி மிக அழகாக சகையு கதையை சொன்ன தானியல் குமாரை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சிறுவர்களுக்கும் உதவி செய்த பெற்றோர்களுக்கும் மேசியா டிவி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகளில் உங்கள் குழந்தைகளும் கலந்து கொள்ள கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.